என்ன? எதுக்கு இப்படி கத்துறீங்க? உன்னை காணாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு பின்ன எப்படி இருக்க முடியும்? வீடெல்லாம் பாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வைக்கலாம்ல. அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. காமினி, ஏம்மா கோச்சிக்கிற? இந்த காமினி, நான் ரொம்பவே பயந்துட்டேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுக்கே பயந்துட்டா எப்படி? காமினி, உனக்காக நான் புதுசா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு கலர் இதுதான். கரெக்டா இதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் 376 ரூபாய். இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு நான் இது வரைக்கும் புடவை வாங்கினதும் இல்ல, கட்டினதும் இல்ல. இதெல்லாம் ஒரு புடவைன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கடைசியில வேலைக்காரன் புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. காமினி, 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 காதல்ங்கிறது சைக்கிள்ல சவாரி பண்ற மாதிரி. பிடிக்கலாம், பாதியிலே இறங்கிடலாம். ஆனா தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது கப்பல்ல சவாரி பண்ற மாதிரி. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைசி வரைக்கும் போயே தீரணும். அம்மா, வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கேன். அது என்னன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அருணாச்சலன் சாருக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறேன். அவர் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, ஆனா உடனே இல்ல. நாளையில இருந்து கொஞ்ச நாள் அருணாச்சலன் சாரோட வீட்டுல வேலை பார்க்க போறேன். அவர் வீட்டுக்கு வேலைக்கு போறியா? அப்ப இப்ப பாக்குற வேலை? இதுக்கு லாங் லீவ் போட போறேம்மா. லாஸ் ஆஃப் பே. எனக்கு ஒன்னும் புரியல. லாஸ் ஆஃப் பேனா சம்பளம் இல்லாத விடுமுறை. அது புரியுது. அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன்னு சொன்ன, இப்ப வேலைக்காரியா போறேன்னு சொல்ற. என்ன இதெல்லாம்? நீ என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? புரிஞ்சுதாம்மா செய்யற. இது நானும் அருணாச்சலன் சாரும் பேசி முடிவு பண்ணது. முதல்ல நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர் மகனை பத்தியும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன். அப்போ உனக்கு பிடிக்கலன்னா அந்த முடிவை நீ மாத்திக்குவியா? முடியாதம்மா.
பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை முதல் நாள் அழுதுதுங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம விட்டுருவோமா? மறுநாள் சமாதானப்படுத்தி அனுப்புறதில்ல? அது மாதிரிதான் இதுவும். இது நானே எடுத்துக்கிட்ட முடிவு. என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். இந்த கம்பெனி உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பூ வாங்கி கொடுக்கணும்னு கூட எனக்கு தோணல பாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீயே எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? இந்தா. என்ன கம்பெனி, இன்னைக்கு சீக்கிரமாக வந்து ஆச்சரியமா இருக்கா? உன்னை எங்கேயா வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு அருணாச்சல பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிளம்பலாமா? எனக்கு தலைவலி. இப்போ வெளியே வர மூட்ல நான் இல்ல. புரியுது காமினி, உனக்கு இந்த வீட்டில் போதுமான வசதிகள் இல்லை. நீ பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்க. அதனால உனக்கு பகல் முழுக்க இங்கே ஒத்த ஆளாக தனியாக இருக்கிறது போர் அடிக்கும். கொஞ்ச நாளில் எல்லாம் பழகி போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்றீங்களா? அது எனக்கு பழக்கம் இல்லை. நான் நினைச்ச வாழ்க்கை தான் எனக்கு வேணும். கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்க என்னால முடியாது. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு யாரும் ஆரம்பிக்கிறதில்ல. எடுத்த உடனே உயரத்துக்கு போயிட்டா அதில் சந்தோஷப்பட என்ன இருக்கு? போராடி போராடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரணும். நம்ம உழைப்பில் ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்க்கணும். அதில் தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. இன்னைக்கு அப்படியெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. முட்டி மோதி முன்னுக்கு வரணும். வசதியான வாழ்க்கையை தேடி பிடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ அன்னைக்கே சொன்ன மாதிரி வேற ஒரு பெரிய பிளாட் வாங்கிடுவோம். அதுக்கான நேரம் வரட்டும். நேரம்? அந்த நேரம் எப்ப வருது? நீங்க எப்ப வாங்குறது? வீடு, மனைவி, மக்கள் இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. அதுவா அமையும் போது அமையும், நிச்சயமா அமையும். ஒரே நாளில் எல்லாமே தேடி வராது. நம்மளை மாதிரி சராசரி வருமானம் உள்ளவங்க படிப்படியாக தான் எல்லாத்தையும் தேடிக்க முடியும். கொஞ்ச நாள் பொறுத்துக்க காமினி. புத்திசாலி புருஷன் பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு ஆர்டர் பண்ணுவான். முடியாதவன் தான் அட்வைஸ் பண்ணுவான். முடியும் காமினி. ஆனால் எதையும் முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் நான் இப்போ இல்லை. அருணாச்சல ஐயா எந்த நேரத்தில் வேணால் கூப்பிடுவார். அவர் கூப்பிட்ற நேரத்தில் நான் உடனே இருக்கணும் இல்லை? அதுக்காக தான் அவர் கெஸ்ட் ஹவுஸில் என்னை தங்க வச்சிருக்காரு. நான் இதெல்லாம் யோசனை பண்ணணும்ல. இப்படி ஒவ்வொன்னா யோசிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்.
காமி, நான் உள்ள வரலாமா? வாங்க சார், உட்காருங்க. நீ உட்காருமா. பரவாயில்ல சார். ஏம்மா, மௌலி உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானா? நீ எப்படி இருக்க? ம், மௌலி பல வருஷமா இந்த வீட்டில் தான் இருந்தான். அவன் தனியாக இருந்ததுனால இந்த இடம் அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ நீயும் வந்துட்டதுனால உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பெரிய வீடாக கூடிய சீக்கிரத்தில் நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா. ம். என்னம்மா நீ நின்றுக்கிட்டே இருக்க? உட்காருமா. பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க. காமினி, மௌலி என் பையன் இல்லைன்னாலும் உன்னை என் வீட்டு மருமகளாத்தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அங்கிள்னே கூப்பிடலாம். சரி. மௌலி சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான், பேசவும் மாட்டான். நானாக தான் அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வேன். என் மேலே அவனுக்கு அவ்வளோ மரியாதை. காமினி, நீ முதலாக எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க. என் மருமக கையால் நான் காபி டீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கிடைக்குமா கிடைக்காதா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி சிங்கப்பூருக்கு போயிருக்கா. அவள் வந்ததும் உன்னையும் மௌலியும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறேன். காமினி, எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்ப? உட்காருமா. பரவாயில்ல. காமினி, உனக்கு இப்போ நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போகிறேன். உன் தங்க சந்தியா இந்த வீட்டுக்கு வரப்போறா. சந்தியா இந்த வீட்டுக்கு வரப்போறாளா? ஆமாமா. அவ எதுக்கு இங்க வரணும்? அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆமாமா, சந்தியா தன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இந்த பங்களாவுக்கு வேலைக்காரியா வரப்போறா. வேலைக்காரியா வரப்போறாளா? ஆமாமா. அவ இப்போ ஒரு நல்ல ஜாப்ல இருக்காளே, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வரணும்? காரணம் இருக்குமா. இந்த பங்களாவோட நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கும் என் பையனை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை. அதுக்காகத்தான் சந்தியா இந்த பங்களாவுக்கு வரப்போறேன். உங்க பையனை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு சந்தியா? காமினி, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்படி ஒரு நல்ல பொண்ணை நான் தேடிட்டு இருக்கும்போது தான் உன் தங்க சந்தியா என் கண்ணில் பட்டா. சந்தியா உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வரப்போறாளா இல்ல மருமகளா வரப்போறாளா? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதான் என்னோட ஆசை. ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்கிறதுனால தான் இந்த பங்களாவுக்கு சூப்பர்வைசரா அவ வரப்போறா. சந்தியா இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? குட் கொஸ்டின். இந்த ஐடியாவை கொடுத்ததே சந்தியா தான். அப்படின்னா நம்ம அப்பா சொன்னது சரிதான். பழைய டிவியை தள்ளி விட்டுட்டு புது டிவி வாங்குற மாதிரி சந்தியா நம்மள தள்ளி விட்டுட்டு அவ ஒரு ராஜ வாழ்க்கையை தேடிக்க பாக்குறா. சந்தியாவை இந்த வீட்டுக்கு வர விடக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். என்னம்மா யோசனை பண்ற? ஒன்னும் இல்ல. சந்தியா இந்த வீட்டுக்கு வரப்போறாங்கிறத கேள்விப்பட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். பிறந்ததுலேருந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருந்தீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சந்தியா சம்மதிச்சிட்டாளா? நான் எந்த விதமான பிரதிபலனையும் உங்கள் குடும்பத்திலேருந்து எதிர்பார்க்கல. அதுக்காக நான் சந்தியாவுக்கு எந்த கண்டிஷன் போடலை. முடிவை அவகிட்டே விட்டுட்டேன். நவ் த பால் இஸ் இன் ஹர் கோர்ட். அவள் என்ன சொல்லுவாங்கிறத எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரியே தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நீதானே எனக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா, நான் வர்றேன். மௌலி வந்தா சொல்லிடு. காமினி, சந்தியா இந்த வீட்டுக்கு வருவா.
இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவகிட்ட கேளு, அவ கண்டிப்பா உனக்கு உதவி செய்வா. வரட்டுமா? அப்பா சொன்ன மாதிரியே இந்த வீட்ல நடக்க போகுது. இனிமே எனக்கு ஏதாவது வேணும்னா சந்தியா கிட்டதான் நான் கையேந்தி நிக்கணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அவகிட்ட கையேந்தி நின்னோம். கல்யாணம் ஆன பிறகாவது நம்ம யார்கிட்டயும் கையேந்த வேண்டான்னு நினைச்சோம். இங்கேயும் அதே நிலைமை நீடிக்கணுமா? வேலைக்காரியா நுழைஞ்சு எனக்கு எஜமானி ஆக போறாளா? இது எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். கஸ்டம்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா என் பேரை சொல்லு. சரி, ஓகே ஓகேம்மா. சரி சொல்றேன்ல. சரி. ஓகே ராஜேஸ்வரி, அப்போ நீ சிங்கப்பூர்லேருந்து நாளைக்கு புறப்பட்டு வர இல்லையா? சரி, புறப்பட்டு வா. யாரு? கார்த்திக் தானே? இதோ வந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். ஓகே, நான் வச்சிடுறேன். டேட், எனக்கு செலவு கொஞ்சம் பணம் வேணும் டேட். அது இருக்கட்டும். நாளைக்கு உங்கள் அம்மா சிங்கப்பூர்லேருந்து வர போகிறாளாம். நாளைக்கு அம்மா சிங்கப்பூர்லேருந்து வராங்களா? ஸோ நைஸ் டேட். அம்மா இல்லாமல் இந்த வீடா இல்லை டேட். ஸோ நாளைக்கு அம்மாவை பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் அம்மா சிங்கப்பூர்லேருந்து வர போகிறா. அவள் வந்துட்டா எனக்கு பாதி பாரம் குறைஞ்சி போயிடும். என்ன, உன்னை, நம்ம பிஸ்னஸை எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவான். கார்த்திக், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்டா. அது மாத்திரம் நான் நினைக்கிற மாதிரி நடந்துட்டா ராஜேஸ்வரிக்கும் பாதி பாரம் குறைஞ்சிடும். சரி, பார்ப்போம். நம்மால் பிளான் பண்ண தான் முடியும். முடிவு பண்ணுறது என்னமோ ஆண்டவன் தான். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், நம்புவோம். டேட், உங்ககிட்ட நான் பணம் கேட்டேன்ல. தர்றேன்டா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காரை ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம்னு. டேட், ஏன் ஸ்பீடுக்கு டிரைவர் ஒத்து வராது டேட்? இதை பாடுறா, வண்டியும் வாழ்க்கையும் நிதானமாக தான் போகணும். அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக போகும். கார்த்திக், ஸ்பீடாக போன ஆபத்தில் தான் முடியும். ஓ டேட், நான் பணம் கேட்டா நீங்க ஏதோ தத்துவம் சொல்லிட்டு போறீங்க. டேட், ஐ நீட் மணி. காமினி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு எங்க முதலாளி அம்மா சிங்கப்பூர்லேருந்து வராங்க. நான் தான் இப்போ எல்லா வேலையும் பார்க்கணும். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நான் சொன்ன விஷயத்தை பத்தி அருணாச்சலம் சார் கிட்ட பேசுனீங்களா? நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? அதுவே உங்களுக்கு மறந்து போச்சா? சந்தியாவை பத்தி. ஓ, அதுவா? நீ நினைக்கிற மாதிரி சந்தியா அந்த வீட்டுக்கு மருமகளா வர போறதா எனக்கு தெரியல. நீங்க அங்கதான் வேலை செய்றீங்களா இல்ல வேற எங்கயாவது வேலை செய்றீங்களா? சந்தியா பெரிய வீட்டுக்கு வேலைக்கு வர போறான்னு அருணாச்சலம் சாரே என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அது கூட தெரியாம இருக்கீங்க? எனக்கு தெரியும்.
சந்தியாவை மருமகளா கொண்டு வர அருணாச்சலம் சார் பெரிய பிளானே பண்ணிருக்காரு. அதோட ஆரம்பம்தான் சந்தியாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடிவு பண்ணிருக்காரு. அவர் பெரிய பணக்காரராச்சே, அதான் ஃபாரின் ஸ்டைல்ல அவங்களுக்கு ட்ரையல் மேரேஜ் பண்ணி பார்க்க போறாரு. அதுக்குதான் சந்தியாவை அந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியா கொண்டு வராரு. சந்தியாவை எப்படியும் அந்த வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது.